சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்கிறார். நாம் கடந்த ஆண்டு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி அது நமக்கு தாமதமாய் இருக்கலாம், லேட் ஆகியே இருக்கலாம். அன்பானவர்களை, ஏற்ற காலம் என்ற ஒன்று உண்டு. அதுதான் இந்த 2025ஆம் ஆண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் தரும்போது சந்தோஷப்படுவோம். அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது கிடைக்கும் போது அது நமக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் காத்திருந்து தாகத்தோடு கேட்க வேண்டும். அதாவது ஜெபிக்க வேண்டும். நம் ஜெபம் கேட்கப்பட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் நிச்சயமாக மன்னிக்க வேண்டும். மேலும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் தாழ்மை வேண்டும். பிறருக்கு நன்மை செய்யவும் இல்லாதவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கவும் வேண்டும். இப்படியாக தேவன் விரும்புகிற குணங்கள் நம்மிடத்தில் இருந்து நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மோடு இருப்பார். தடைகளை நீக்கி போடுகிறவருடைய பிரசனம், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவருடைய பிரசனம், பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிறவருடைய பிரசனம் நமக்கு முன்பாக செல்லும். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சத்துரு நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம் சபைகளில் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப தருவார். துஷ்டன் இனி நம் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் நம்மேல் வைத்து அவன் நுகத்தை முறித்து நம் கட்டுகளையெல்லாம் அறுப்பார். எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அவற்றையெல்லாம் இந்த ஆண்டு திருப்பிக் கொள்வோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். நமது பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதெனை போல் மாற்றுவார். அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். நமது குடும்பங்களில் தினமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாக செய்வார். பறந்து காக்கிற பட்சி போல இந்த ஆண்டு நம் மேல், நம் பிள்ளைகள் மேல், நம் குடும்பத்தின் மேல், நம் சபையின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவருடைய கிருபை, இரக்கம், அன்பு, ஆறுதல், இளைப்பாறுதல், சுகம், பாதுகாப்பு, பரலோக பொக்கிஷம் ஆகியவைகளால் நம்மை நிரப்புவார். நம் காயங்கள் அனைத்தையும் ஆற்றுவார். வெட்கப்பட்ட இடத்தில் நம் தலையை உயர்த்துவார். அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்க செய்வார். நம் பிள்ளைகளுக்கு கற்று தருவார். ஆண்டவரை தேடுகிற நமக்கோ இந்த ஆண்டு ஒரு குறைவும் வராது. அவர் நமக்கு அருளின வெளிச்சத்தினால் எல்லா இருளையும் கடந்து போக செய்வார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற நாம் அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி அப்பா. கடந்த ஒரு வருடமும் கப்பர் சேதமே அன்றி பிராண சேதம் வராமல் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டின் முதல் நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறேன். இந்த நாள் முதல் இந்த வருடம் முடியும் வரை உமது பாதுகாப்பான கூடாரத்திற்குள் மறைத்து வைத்து நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கவும் உமக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கவும் ஜெயம் பெறவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால்
கூடாதது எதுவும் இல்ல.